ராமர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற கோட்பாட்டை மேற்கொண்டு காட்டிற்கு செல்ல தயாரானார். தான் காட்டிற்கு செல்வதால் தன்னிடம் உள்ள பொருட்கள் அனைத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்க முடிவு செய்து தன்னிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் தானமாக கொடுத்தார் ராமர். யாத்திரை செல்வதற்கு முன்பு தன்னிடம் உள்ள பொருட்களை தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பதினால் இதற்கு யாத்ரா தானம் என்று பெயர் வந்தது. நாம் யாத்திரை செல்லும் சமயம் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நாம் பயணம் செய்கிறோம். அப்போது நமக்கு பயணத்தில் தேவைப்படுகின்ற பொருட்களை மட்டுமே நாம் கொண்டு செல்கிறோம். மீதி பொருட்களை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டுதான் செல்கிறோம். வீட்டில் பூட்டி வைத்திருக்கும் பொருட்கள் பயணத்திற்கு பயன்படாது. அதுபோலவே இறைவன் இருக்கும் இடத்திற்கு பயணம் செய்ய புண்ணியம் மட்டுமே தேவை. வேறு நம்மிடம் இருக்கும் எந்த பொருட்களும் இறைவன் இருக்கும் இடத்திற்கு செல்லும் பயணத்திற்கு உதவாது. நம்முடைய இறுதி காலத்திற்கு பின்னும் மற்ற பொருட்கள் எதுவும் நம்முடன் வருவதில்லை. ஆகவே தானங்கள் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொண்டால் அந்த புண்ணியம் நம்மை இறைவனிடத்தில் அழைத்து செல்லும். ராமர் காட்டிற்கு செல்வதற்கு முன்பாக தன்னை பார்க்க வரும் அனைவருக்கும் அவர்கள் விரும்பிய பொருட்களையும் தான் அணிந்திருந்த உடை உட்பட தன்னிடம் உள்ள எந்த பொருளை அவர்கள் கேட்டாலும் அனைத்தையும் கேட்பவர்களுக்கு வாரி வழங்கினார். அயோத்திவாசிகள் பலரும் ராமரிடம் தானம் பெற்றனர். அப்போது ராமர் தானத்தை முடிக்கும் தருவாயில் வயது முதிர்ந்த ஒரு அந்தணர் வந்தார். அவர் பெயர் திரிசடன். அவருக்கு ஒரு மனைவியும் சில பிள்ளைகளும் இருந்தனர். அவர் அன்றாடம் வயல் வெளியில் வரப்பில் சிந்தி இருக்கும் நெல் மணிகளை எடுத்து அதை வைத்தே அவர் ஜீவனம் செய்து வந்தார். ராமர் காட்டிற்கு செல்வதற்கு முன்பாக தனது உடைமைகளை எல்லாம் யாத்ரா தானம் செய்வதை கேள்விப்பட்ட அந்த அந்தணரின் மனைவி ஓடோடி தன் கணவரிடம் சென்று ராமர் காட்டிற்கு செல்லும் முன்பாக தனது பொருள்களை எல்லாம் யாத்ரா தானம் செய்கிறார். நீங்களும் ராமர் இருக்கும் இடம் சென்று அவரிடம் இருந்து ஏதாவது பொருள் தானமாக வாங்கி வாருங்கள். நிச்சயம் தர்மமே வடிவம் தாங்கி வந்திருக்கும் அந்த அண்ணல் நம் துன்பங்களையெல்லாம் தீர்ப்பார். ஆகவே நீங்கள் சென்று வாருங்கள் என்று அவரிடம் கூறினாள். அதற்கு அந்த அந்தணனும் ஒப்புக்கொண்டு வேக வேகமாக அரண்மனையை சென்றடைந்தான். அங்கே அவர் தான தர்மங்களை வழங்கிக் கொண்டிருந்த ராமரை கண்டார். உடனே அவர் ராமரை பணிந்து தங்களின் புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவியுள்ளது. நான் மிக பெரிய குடும்பத்தின் தலைவன். நானும் என் குடும்பமும் தங்களது ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் நாங்கள் வயல் வரப்பில் தானாகவே விழும் நெல்லை நம்பியே வாழ்ந்து வருகிறோம். என் மீது கருணை கொண்டு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என ராமரை வேண்டி நின்றான். உடனே ராமர் அந்த அந்தணரிடம், அன்பரே, நீங்கள் சற்று முன்பாக வந்திருக்க கூடாதா? என்னுடைய விலையுயர்ந்த பொருள்களையெல்லாம் அனைவருக்கும் முதலிலேயே கொடுத்து விட்டேன். தற்பொழுது என்னிடம் மிஞ்சி இருப்பது இந்த பசுக்கள் மட்டுமே. இதில் உங்களுக்கு எவ்வளவு பசுக்கள் வேண்டும் என்று கேட்டார் ராமர். ராமர் இவ்வாறு கேட்டதும் அவரிடம் 100 பசுக்கள் கேட்கலாமா, அல்லது 200 பசுக்கள் கேட்கலாமா, அல்லது அதற்கு மேலும் கேட்கலாமா என்று அந்த அந்தணர் யோசித்தார். பின்பு அந்த அந்தணர் புத்திசாலித்தனமாக, எனது வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியுடன் வாழ எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு நீங்களே கொடுங்கள் என்று ராமரின் விருப்பத்திற்கு விட்டுவிட்டார். இதை கேட்ட ராமரும், அந்தணரே, உமது கையில் உள்ள கம்பை வீசி எறியுங்கள். அது எவ்வளவு தூரம் சென்று விழுகிறதோ அதுவரை உள்ள பசுக்கள் அனைத்தையும் உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள் என்றார் ராமர். இதை கேட்ட அந்த அந்தணரின் விழிகள் மலர்ந்தன. நடக்கவும் சக்தியற்ற நிலையில் இருந்த அவர் நிமிர்ந்து நின்றார். தன் இடுப்பில் இருந்த வஸ்திரத்தை அவிழ்த்து அதை வரிந்து கட்டிக்கொண்டார்.
பின் தனது முழு பலத்தையும் திரட்டி ஒரு சுற்று சுற்றி தனது கையில் இருந்த கம்பை வீசி எறிந்தார். அந்த கம்பு சரையு நதி கரைக்கு அருகில் சென்று விழுந்தது. இதை கண்ட ராமர் அவருடைய பேராசையை எண்ணி சிரித்து கொண்டார். பொருளாசை மனிதர்களை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது. சக்தியற்ற மனிதனையும் பொருளானது எத்தகைய சக்தி வாய்ந்தவனாக மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொண்டார் ராமர். பின் ராமர் அந்த அந்தணரிடம், உமது கம்பு விழுந்த இடம் வரை உள்ள பசுக்களை எல்லாம் உங்களுக்கே வழங்குகிறேன், பெற்று செல்லுங்கள் என்றார். அந்த திரிசடன் என்ற அந்தணர் ராமரை பலவாறாக போற்றி புகழ்ந்து பாராட்டினார். அவருடைய யாத்திரை இனிதே முடிய அவரை வாழ்த்தினான். பின் அவர் ராமரிடம் விடைபெற்று கொண்டு ராமர் வழங்கிய பசு கூட்டங்களுடன் தனது வீட்டை அடைந்தார். பின் தன் மனைவி மக்களுடன் அவர் சுகமாக வாழ்ந்தார். இதன் அடிப்படையில் நம் முன்னோர்கள் வெளியூர் பயணம் அல்லது கோயில்களுக்கான யாத்திரை அல்லது நல்ல காரியங்களுக்கோ செல்லும் முன்பு தங்களால் முடிந்த பொருள்களையும் பல வகைகளையும் யாத்ரா தானம் செய்துவிட்டு யாத்திரை மேற்கொள்வார்கள். அதனால் அவர்கள் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவர்களுடைய பயணம் இனிதே முடிந்து ஊர் திரும்புவார்கள். நாம் அந்த அந்தணரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அவராக கேட்டிருந்தால் 100 அல்லது 200 பசுக்களை மட்டுமே கேட்டிருப்பார். அவை மட்டுமே அவருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த அந்தணர் ராமரிடமே, எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்களே கொடுங்கள் என்று கேட்டதினால் அவருடைய சக்திக்கு ஏற்றாற்போல் அவருக்கு அதிகமான பசுக்களை ராமர் கொடுத்தார். அதுபோல நாமும் இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை விட, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது எதுவோ, நன்மை கொடுக்கக்கூடியது எதுவோ அதனை எனக்கு தாங்களே கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்வதே சிறப்பு. ஒரு குழந்தைக்கு எது நல்லது என்று அதனுடைய தாய்க்கு மட்டுமே தெரியும். அதுபோல் நமக்கு எது நன்மை தரும், எது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது என்று நம் அனைவருக்கும் தாயாக இருக்கும் இறைவனுக்கு மட்டுமே தெரியும்.